வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, தமிழ் மாதிரி வினாத்தாள், ஆங்கிலம் மாதிரி வினாத்தாள் கொடுத்தேன். இப்பொழுது கணிதம் மாதிரி வினாத்தாள். இதில் கேள்விக்கான விடையையும் நான் இறுதியிலே தர இருக்கிறேன். எனவே நீங்கள் முதலில் கேள்வியை கவனித்து கொண்டே வாருங்கள். வேண்டுமென்றால் விடை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 இலக்க எண்ணில் பெரிய எண் எது? இங்கே 4 9 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 போட்டு 5 பூஜ்ஜியங்கள், 1 போட்டு 5 9கள், அதே போல் 1099 என்று 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எது சரியான விடை என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1 என்று போட்டு விரைவாக எழுத முடியவில்லை என்றால் என்று கூட போட்டுக்கொள்ளலாம். அடுத்து, ஒரு பில்லியனில் எத்தனை கோடிகள் உள்ளன? இதில் 10, 100, 1000, 10,000 என்று இருக்கிறது. ஒரு பில்லியனில் எத்தனை கோடிகள் உள்ளன? அதே போலத்தான் விடை எது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுக்கான விடையை ஆவண்ணா என்று போட்டால் கூட போதும், அல்லது ஆவண்ணா என்று போட்டு ஈனா என்று போட்டு ஈஎண்ணா என்று போட்டு விடுங்கள். அடுத்தது, கிரேட்டர் தென், லெஸ் தென், இஸ்ஈக்குவல் டு குறியீடுகளில் எது சரி என்று கேட்டிருக்கோம். அதில் A 0.001 கிரேட்டர் தென் 0.1. அடுத்தது ஆப்ஷன் B 0.001 லெஸ் தென் நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் நாட் ஈக்குவல் டு 0.1. E 0.001 லெஸ் தென் 0.1. ENA 0.001 இஸ் ஈக்குவல் டு 0.1. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போடணும். 7, 8, 9 ஆகிய 3 எண்களை கொண்டு எத்தனை 3 இலக்க எண்கள் உருவாக்கலாம்? 3 நம்பர் இருக்குது. அது ஏதோ 7, 8, 9 கொடுத்துருக்கோம். அதில் இந்த 3 நம்பரை வச்சு எத்தனை புதிய இலக்கங்கள், 3 இலக்கங்கள் கொண்ட எண்கள் உருவாக்கலாம்? அதான் கேள்வி. அதில் ஆப்ஷன் 4, 5, 3, 6 என்று இருக்கிறது. சரியான விடையை எழுதி கொள்ளுங்கள். 5வது கேள்வி, செயலிகளின் வரிசை விதி. செயலிகளினுடைய வரிசை விதி எது? A பிட்மாஸ், ஆவண்ணா BDIMAS, ஈனா BIMDAS, ENA பிட் MSA. இப்படி 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சரியான விடையை குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, சுருக்குக. 24 கூட்டல் 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 மைனஸ் 1. இந்த வினாவுக்கான விடை நீங்கள் பார்க்கின்ற பொழுது முதலில் வகுத்தலை செய்ய வேண்டும். அதன் பிறகு பெருக்கல், அப்புறம் கூட்டல், அப்புறம் கழித்தல் அப்படின்னு வச்சுக்கணும். அதில் விடை 21, 31, 40, 1 அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது, எந்த எண்ணால் வகுத்தால் 0 கிடைக்கும்? எதால் வகுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பரால் வகுத்தா 0 கிடைக்கணும்? 0ஆல் வகுத்தா 0 கிடைக்குமா? 1ஆல் வகுத்தா 0 கிடைக்குமா? -1ஆல் வகுத்தா 0 கிடைக்குமா? எதுவும் இல்லை. இந்த ஆன்சர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்தது, எது 0 அல்ல அப்படின்னு கொடுத்துருக்கோம். 2 பெருக்கல் 0, 0 கூட்டல் 0, 2 கூட்டல் 0, 2 வகுத்தல் 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் எது சரிங்கிறத நீங்கள் விடையை எழுதுங்க. அடுத்தது, எது பெரிய விகிதம்? 4:5, 8:15, 4:9, 1:10. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் எது பெரிய விகிதம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி கணக்குலாம் 5ல் 4 பங்கு பெருசா, 15ல் 8 பங்கு பெருசா, 9ல் 4 பங்கு பெருசா, 10ல் 1 பங்கு பெருசா, இப்படி மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த கணக்கை போட்டுடலாம். அடுத்தது, எது தகுபின்னம்? தகுபின்னம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே இதுக்கான வரையறை சொல்லியிருக்கிறோம். அதனால் தொகுதியை நல்லா பாருங்கள். 1/3, 4/3, 3/1, 0/5. எது தகுபின்னம் அப்படிங்கிறத நீங்கள் விடை எழுதணும். 11வது கேள்வி, A:B மற்றும் C:D எனில் விகித சமம் எனில். விகித சமமாக இருந்தால் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. AB = CD, AD = BC, AC = BD. ENA எதுவும் இல்லை. அடுத்தது, மணி என்பவன். மணிங்கிறது அவனுடைய பேர், மணி இல்லை. 8 ஓவர்களில் 144 ரன்கள் எடுத்தால் சராசரியாக ஒரு பந்துக்கு எத்தனை ஓட்டங்கள்? இப்போ இந்த கணக்கில் 8 ஓவர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவருக்கு எத்தனை பந்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதை 8ஆல் பெருக்கி அப்புறம் வச்சுக்கணும். 144 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பந்துக்கு எத்தனைங்கிறத எதை வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும்.
ரெண்டு ஓட்டங்களா, ஒரு ஓட்டமா, 3 ஓட்டங்களா, 4 ஓட்டங்களா அப்படின்னு தெரியும். அடுத்தது கேள்வி எண் 13. ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. கோட்டில் 3 புள்ளி ABC. இதில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டு துண்டுனா உங்களுக்கு தெரியும், 2 புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு தான். இதில் எத்தனை கோட்டு துண்டு இருக்குது? 2, 4, 3, 6 அப்படின்னு விடையை நீங்கள் சரிபார்க்கணும். 14வது கேள்வி, 80 டிகிரியின் பின் வளைகோணம் எவ்வளவு? இப்போ நிரப்பு கோணம்னா ஒன்று சொல்கிறோம், 90லேருந்து கழிக்கிறோம். மிகை நிரப்பு கோணம்னா 180லேருந்து கழிக்கிறோம். அது மாதிரி பின் வளைகோணத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம். அதுலேருந்து இதை கழித்தா அது விடை கிடைச்சிரும். 10, 280, 100, 320. 15வது கேள்வி, 2 நிரப்பு கோணங்கள் 4:5 விகிதத்தில் உள்ளன. கோணங்கள் காணும். இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நிரப்பு கோணம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப மனசில் நல்லா வச்சுங்க. நிரப்பு கோணம்னா 90 டிகிரிக்கு சமம். இங்கே மொத்தம் எத்தனை பங்கு? 4:5 பிரிக்கிறாங்க. அது அப்போ ஒவ்வொரு கோணமும் எவ்வளோ இருக்கும்? 30, 60, 50, 40, 40, 50, 80, 100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நான் 16வது நான் 3, 4, 5, 6 ஆகிய இலக்கங்களை ஒரே முறை மட்டும் பயன்படுத்தி 4 இலக்க எண்கள் எத்தனை உருவாக்கலாம்? 3 நம்பருக்கு எத்தனை உருவாக்கலாம்னு ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ 4 நம்பர் வச்சு எத்தனை இலக்க எண்கள், 4 இலக்க எண்கள் உருவாக்கலாம்? 18, 30, 48, 24. அடுத்தது ஒரு படம் கொடுத்துருக்கு. இந்த படத்துக்குள்ளார முக்கோணம்லாம் இருக்குது. எல்லாமே சமபக்க முக்கோணம் தான். மாதிரி கொடுத்தாங்கன்னா இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? இதில் 4 முக்கோணமா, 6 முக்கோணமா, 5, 8? அந்த படத்தை பார்த்தா தெரியும். எத்தனை முதல்ல பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் மறக்காமல் மொத்தத்தில் இது ஒரு முக்கோண உருவம் தான், அதையும் சேர்த்துக்கணும் மறக்காமல். அடுத்தது 5இல் முடியும் பகாயன் எத்தனை? 5ங்கிற நம்பரில் முடியக்கூடிய பகாயன் எது? எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். எதுவுமே இல்லைங்கிறதுக்கு 0, 1, 2, 3 என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 54 செவ்வியல் எண்ணா, 28 செவ்வியல் எண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செவ்வியல் எண்ணாங்கிறப்ப நம்ம உடனே இதை பிரித்து பார்க்கணும். வகுத்து பார்க்குறப்ப 2ஆல் வகுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் எதால் வகுக்க முடியுமோ வகுத்துட்டு இந்த 54 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 54 54ன்னு போடுவோம். அதுமாதிரி இந்த 54 வராமல் இருக்கும். அதை இல்லை, இந்த எண் இல்லாமல் மற்ற எண்களை கூட்டினா 54 வரணும். அதே மாதிரி தான் 28க்கும். இப்போ விடை என்ன கொடுத்துருக்கோம்னா, ஆம் இல்லை, ஆம் ஆம், இல்லை இல்லை, அதுக்கப்புறம் இல்லையாம். முதல்ல நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல 54 செவ்வியல் எண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? ஆம்னு போட்டுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு வச்சுக்கணும். 28 கண்டுபிடிக்கணும். அதுக்கு செவ்வியல் எண்ணா அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அப்போ இது ரெண்டையும் வச்சு இந்த 4 விடைகளையும் சரிபார்க்கணும். 20வது கேள்வி, 2, 5, 7, 9 கட்டம் 6, 7, 8. இதில் கட்டத்தில் எந்த எண் இருந்தால் 11ஆல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 11ஆல் வகுப்படுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு எண் விட்டு 1, 3, 5 அடுத்த இலக்கங்கள். இப்போ 1வது இலக்கத்தில் 2 இருக்குது. அப்புறம் ஒரு நம்பர் விட்டுறணும், 7. அப்புறம் கட்டத்தில் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 6, 8 இதெல்லாம் தனியாக கூட்டணும். கீழே அதுக்கப்புறம் அது போக இருக்கக்கூடிய எண்களை கூட்டணும். இந்த ரெண்டையும் அந்த எக்ஸ்ன்னு இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் கூட்டுறப்ப எக்ஸ் இருக்கிறப்ப அதுலேருந்து இதை கழித்து பார்த்தோம்னா எந்த எண்ணை அங்கே போட்டால் அப்போ 0 வந்துடும். அது மாதிரி நீங்கள் சரிபார்க்கலாம். எந்த எண் இருப்பின் 11ஆல் வகுப்படும். அதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஆப்ஷன் எடுத்து போட்டு விட நீங்கள் பார்க்கலாம். 2 அப்படின்னு பிரதிட்டு விடையை பார்க்கலாம், 0ன்னு பிரதிட்டு பார்க்கலாம், 1ன்னு பிரதிட்டு பார்க்கலாம், 3ன்னு பிரதிட்டு பார்க்கலாம். இந்த ரெண்டையும் 1 விட்டு நம்பர் கூட்டுறோம் இல்லைங்களா, அது வித்தியாசம் 0வா எதில் வருது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகாயன்களின் எண்ணிக்கை காணும். பகாயன் எத்தனைன்னு தான் கேட்குறாங்க. 12 இருக்கா, 13 இருக்கா, 11 இருக்கா, 10 இருக்கான்னு கேட்குறாங்க. எந்த எண்களுக்கு இடையில்? 11 மற்றும் 60லேருந்து 11 விட்டுறணும். அப்படின்னா 11 மற்றும் 60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா கவனமாக பார்த்துங்க. 11 வேணால் 11 சேர்த்துக்கணும். 11லிருந்து அப்படின்னு சொன்னாலும் சேர்த்துக்கணும். அதில் வெட்டிவின் அடிக்கிறப்ப அந்த 11ஐயும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு கணக்கு போடுங்க. மிகப்பெரிய ஈரிலக்க பகாயனுக்கும் மிகச்சிறிய ஈரிலக்க பகாயனிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? வார்த்தைகளை நல்லா கவனிங்க. மிகப்பெரிய ஈரிலக்க எண் டபுள் டிஜிட்டு, அதே போல் மிகச்சிறிய ஈரிலக்க டபுள் டிஜிட்டு பகாயனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அதனால் அதுலேருந்து இதை கழித்து போட்டு விடை 90, 86, 71, 87 நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஒரு டிஎம்சி என்பது எத்தனை மில்லியன் கனடிகளுக்கு சமம்? ஒரு டிஎம்சின்னு சொல்கிறோம். மேட்டூர் அணையில் இது 70 டிஎம்சி இருக்குது, அல்லது 10 டிஎம்சி இருக்குது, 50 டிஎம்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கனடிக்கு எத்தனை மில்லியன் கனடிகளுக்கு சமம்? 100, 1000, 10, 10,000 அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அடுத்தது 15000 மில்லிமீட்டருக்கு சமமான கிலோமீட்டர் இது. இந்த மாதிரி கணக்கில் ரொம்ப கவனமாக பார்க்கணும். கன்வெர்ட் பண்ணுறப்ப கீழேருந்து வரணும். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், அடுத்து ஹெக்டாமீட்டர், அடுத்து கிலோமீட்டர். இதை வரிசையாக எழுதிக்கணும். அப்போ எத்தனை ஒன்றுக்கு சைவர் போட்டுக்கிட்டே வந்தோன்னா தெரிஞ்சு போயிடும். அதால் வகுத்தோம்னா அதை வந்து நம்ம வந்து அதாவது மில்லிமீட்டர் வந்து கிலோமீட்டராக மாற்றிக்கலாம். மில்லிமீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். அடுத்தது மீட்டர்லேருந்து போகணும். டெக்காமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். அதனால் அவ்வளோ சைபரை போட்டுக்கிட்டே வந்து வகுத்தோம்னா 1 முன்னாடி போட்டு வகுத்தோம்னா அதான் விடையிருக்கு. அதில் வந்து 0.01 கிலோமீட்டர், 0.0015 கிலோமீட்டர், 0.15 கிலோமீட்டர், 0.3015 கிலோமீட்டர். எது சிறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 0.07 அது சென்டிகிராமில் இருக்குது, நல்லா கவனிங்க. அடுத்தது 0.007 கிராமா, 70 மில்லிகிராமா, அனைத்தும் சமம்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கவனமாக போட வேண்டியது. சென்டிகிராமில் இருக்கிறது எல்லாத்தையும் எதுக்கு மாற்றிடணும்? எல்லாத்துக்கும் மில்லிகிராம் மாற்றணும். அதுக்கு வந்து பெருக்கணும். சென்டிகிராமை மில்லிகிராம் மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். அதே மாதிரி கிராம்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1000ஆல் பெருக்கணும். 70ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி பெருக்கிட்டிங்கன்னா எல்லா விடையும் வந்துடும். அது அனைத்தும் சமமாக வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா எந்த விடை சரியாக வருது, இது சின்னதாக இருக்குதுன்னு பார்த்து எழுதணும். 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை? அதுலேருந்து இதை முதல்ல ஆண்டு, மாதம், கிழமை அப்படின்னு போட்டுக்கிட்டு 2018 மேலே போட்டுக்கிட்டு 2017 கீழே போட்டு கழித்து பார்க்கணும். இந்த கழிக்கிறப்ப நாள்களுக்கு கடை வாங்குறப்ப அதுலேருந்து மாதத்துலேருந்து வாங்குறப்ப 30ன்னு வச்சுக்கணும். ஆண்டுலேருந்து கடை வாங்குறப்ப 12ன்னு வச்சு கூட்டிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. அப்போ அப்படி கண்டுபிடிச்சி என்ன கிழமை வருதுன்னு பார்க்கணும். வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, புதன்கிழமையா அப்படின்னு பார்க்கணும். அதில் வந்து இங்கே எந்த 2 இப்போ உதாரணமாக 0 வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்க. எல்லாமே கழித்து பார்க்குறப்ப அந்த வகுக்கிறப்ப வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். 7ஆல் வகுக்கணும் இல்லையா, இந்த கிழமை கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லாமே முழு என்ன வந்துருச்சு 0, மீதி 0 வந்துச்சுனாக்கா அதே கிழமை. 1 வந்தால் அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை, 2 வந்தால் வெள்ளிக்கிழமை, 3 வந்தால் சனிக்கிழமை அப்படி வச்சுக்கணும். கண்ணனின் பிறந்த நாள் 1/10/1998, 28/10/2025 உள்ளவாறு வயதை கணக்கிடுக. பிறந்த நாள் வந்து 1/10/1998. அடுத்தது வந்து இந்த தேதியை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28/10/2025 உள்ளவாறு அவனுடைய வயதை கணக்கிட சொல்கிறாங்க. அதுலேருந்து இதே போல் தான் மேலே எழுதி அது கீழே எழுதி கழிக்கணும். 27 ஆண்டுகள் 5 மாதங்களா, 27 ஆண்டுகள் 27 நாள்களா, 27 ஆண்டுகள் 20 நாள்களா, 27 ஆண்டுகள் 1 மாதமானு கேட்டிருக்காங்க. தள்ளுபடியானது எதிலிருந்து கழிக்கப்பட்டு விற்ற விலை பெறப்படுகிறது? நல்ல ஒரு கேள்வி. குறித்த விலையில் இருந்தால், வாங்கிய விலையில் இருந்தால், அடக்க விலையில் இருந்தால் எதுவும் இல்லை. தள்ளுபடிங்கிறது எதிலேருந்து கழிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. முக்கோண சமனின்மை பண்பு அப்படின்னா என்ன? a+b = 0வா, a+b > c-ஆ, a+b < c-ஆ, a - b = c-ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமனின்மை பண்புங்கிறது எதை குறிக்கிறது? அப்போ தான் அது முக்கோணமாக இருக்குமா இல்லாதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பொருத்தம் இல்லாது எது? சமபக்க முக்கோணம். பொருத்தம் இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. குறுங்கோண முக்கோணம், சமபக்க விரிகோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். இதில் எது வந்து பொருத்தம் இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் விடையை வந்து நல்லா கவனித்து எழுதுங்க. எது தவறானது? 1/2 > 1/3. அதாவது அரை என்பது 1/3 பெருசு. 7/8 > 6/7, 8/9 <9/10, 10/11 <9/10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வகுத்து விட பார்த்துக்கலாம், அல்லது வந்து ஈஸியாக அந்த ஒன்று கண்டுபிடிச்சி எது தவறாக இருக்குன்னு பார்க்கணும். அதான் முக்கியம். 1இன் இடதுபுறம் 4 அலகு தொலைவில் உள்ள எண் கான். இந்த எண் கோடு போட்டுக்கணும். நடுப்புற 0, வலது கை பக்கத்தில் 1, 2, 3, இடது கை பக்கத்தில் -1 -2ன்னு போட்டிருப்போம். இப்போ 1லேருந்து 4 அலகு தொலைவில் உள்ள இடதுபுறம் பார்க்கணும். அது வந்து விடை என்னான்னு பார்க்கணும். -3, -2, 0, -5. அடுத்தது ஒரு படம், எல்லுன்னு ஒரு படம். இதில் அகலம் வந்து எல்லாத்துலேயும் 7 சென்டிமீட்டர் தான். கிடைமட்ட உயரம் 28, செங்குத்து உயரம் 28. இதனுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. இதை முதல்ல 2 பாகமாக நம்ம என்ன செய்யலாம், அல்லது வந்து சுற்றளவுங்கிறதால பரப்பளவுக்கு தான் 2 பாகமாக கட் பண்ணணும். சுற்றளவுக்கு அது மாதிரி செய்யாதீங்க. அப்படியே எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க எதுன்னு கரெக்டாக. ஆனால் அந்த கிடைமட்ட உயரம் அந்த இடது கை பக்கம் 28, வலது கை பக்கம் என்னவாக இருக்குங்கிறத சரியாக போட்டுட்டு அப்புறமேக்கு கணக்கை நீங்கள் செய்யணும். அது சுற்றளவுங்கிறத கூட்டி போடுறது தான் வெளிப்பக்க அளவுகளை. 110, 112, 120, 108. அடுத்தது 34. ஒரு ஹெக்டேர் என்பது 1000 மீட்டர் ஸ்கொயருக்கு சமமாக, 10,000 மீட்டர் ஸ்கொயருக்கு சமமாக, 1,00,000 மீட்டர் ஸ்கொயருக்கு சமமாக, 100 மீட்டர் ஸ்கொயருக்கு சமமானு கேட்டிருக்காங்க. ஒரு ஹெக்டேர் என்பது எத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு சமம்?
40 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தில் ஒரு முனையில் 40 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணம், அதனுடைய ஒரு முனையில் 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள முக்கோணம் நீக்கப்படுகிறது. எடுத்துடுறாங்க, வெட்டி எடுத்துடுறாங்க. மீதியுள்ள பகுதியினுடைய சுற்றளவு படம் வரைஞ்சிக்கணும். நீங்கள் படம் வரைஞ்சிக்கிட்டு தான் அந்த கணக்கை போட முடியும். 114, 110, 120, 108 போடணும். ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4 ஒரு பங்காக குறைத்தால், பக்கத்தை வந்து 4 ஒரு பங்காக குறைக்கிறாங்க. முதல்ல ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 4 ஒரு பங்காக குறைச்சிட்டோம்னா அந்த உருவாகும் புதிய சதுரத்தினுடைய பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்? வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, அதை குறைக்கிறாங்க. அதாவது இதை வெட்டி எடுக்கல, 4 ஒரு பங்காக அந்த பக்கத்தை குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கிறப்ப 1/4 பங்குன்னு வச்சுக்கணும். அதை பாதியாக குறைச்சிக்கணும், அரை பங்குன்னு வச்சுக்கணும். அப்போ 1x1, அதுக்கப்புறம் 1/4 பங்குங்கிறப்ப இது ரெண்டையும் அதுலேருந்து இதை மாற்றம் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கணும். 1/4 ஏற்படுமா, 1/16 ஏற்படுமா, 1/2 சமமா? Z என்ற இடத்தின் சுழல் சமச்சீர் வரிசை. இந்த சுழலுங்கிறது என்னன்னாக்கா, மணி கடிகாரத்தை ஞாபகம் வச்சுங்க. 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி, அது மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்படி சுழல்னா எந்தத்தில் வேணாலும் இருக்காது, இந்த ஒரு குறிப்பிட்ட இதில் தான் அது வச்சு பார்க்க முடியுது. அப்படி ஒரிஜினலாக எப்போ கிடைக்கும், எத்தனை தடவை கிடைக்கும்? இசட்டை சுற்றணும்னா ஒரிஜினலாக இந்த இசட்டுங்கிறது எப்போ எத்தனை தடவை வரும்? 1, 3, 2, 4. அடுத்தது 50, 51, 53, 56, 60. நீங்கள் 51, 53 கண்ணில் போட்டோன்னே இது ஒற்றைன்னு நினச்சிக்கிங்க. ஒற்றைன்னு கிடையாது, நல்லா கவனமாக பார்க்கணும். ஒரு நூலுக்கு வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது 71 அடுத்த எண் 78, 65, 64 பார்க்கணும். -30 + x = 70. -30 அதோட ஒரு எக்ஸுங்கிற நம்பரை கூட்டுறாங்க. விடை வந்து 70. அந்த எக்ஸின் மதிப்பு 60, 90, 100, -40 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 40வது கேள்வி. 100 + +100 அப்படிங்கிறது கட்டம். 100 பிராக்கெட்டுக்குள்ளார -100 சரியான குறியீடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லெஸ் தென், கிரேட்டர் தென், = அனைத்தும் சரி அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே சரியாக தான் இருக்குது. இந்த 3மே சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது, அதனால அது தப்பு இல்லையா, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லெஸ் தென்னா, கிரேட்டர் தென்னா, ஈக்குவலா. அடுத்தது எது ஒரு முழுவை குறிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நம்ம இப்போ வகுக்கிறோம், 0வை -7ஆல் வகுக்கிறது, 20 -4ஆல் வகுக்கிறது, -9 -3ஆல் வகுக்கிறது, 12 5ஆல் வகுக்கிறது, இதில் எது வந்து முழுவை குறிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. 0லிருந்து கடனை கழித்தால், 0லிருந்து கடனை கழிக்கணுமா, அது வருமானமா, கடனா, பூஜ்ஜியமா, லாபமா அப்படின்னு கேட்குறாங்க. கிமு 323க்கும் கிபி 1687க்கும் இடைப்பட்ட வருடங்கள் எத்தனை? கிமுங்கிறது மைனஸ் நம்பர், கிபிங்கிறது ப்ளஸ் நம்பர். அப்போ 1687லேருந்து -323 கழிக்கணும். வெறும் 323 கழிச்சு விடை போட்டுறாங்க. 2000, 2010, 2006 எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்துங்க. அடுத்தது 44வது வினா. மிகச்சிறிய குறைமொழி எது? மிகச்சிறிய குறைமொழி கேட்டிருக்காங்க. -1, 0, 1, இதில் எதுவுமே இல்லையா அப்படி கேட்குறாங்க. கவனமாக கணக்கு பார்க்கணும். 45 p = -15 q = 5 எனில் p - q வகுத்தல் p + q அப்படிங்கிறது விடையானது. முதல்ல கழிக்கணும், அப்புறம் கூட்டணும், இது ரெண்டையும் வகுக்கணும். வகுத்தால் வரக்கூடிய விடையானது 3, 2, 13, 0 கேட்டிருக்காங்க. அதில் கணக்கை நீங்கள் பார்க்கணும். அதை முதல்ல கழிக்கணும், அப்புறம் கூட்டணும். இதை கழிக்கிறதுலேருந்து கூட்டுறதை வகுக்கணும். முதல்ல கழிச்சுட்டா என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். p - q -15 -5. இங்கே p + q -15 + 5. இங்கே எவ்வளோ வரும், அங்கே எவ்வளோ வரும், வகுக்கணும். 3, 2, 13, 0 எது ரைட்டுன்னு பார்க்கணும். எஸ்ஐ அலகுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு ஆண்டு கூட கேட்கலாம். 90லையா, 71லையா, 60லையா, 1999லான்னு கேட்குறாங்க. இணைகரத்தினுடைய பரப்பளவானது எதுக்கு சமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. x செங்கோண முக்கோணத்தின் பரப்பு எனில் x = ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு சமமாக இருக்குமா, 2 செங்கோண முக்கோணத்துக்கு சமமாக இருக்குமா, 3க்கா, இல்லை எதுவுமே இல்லையா? அடுத்து 48வது கணக்கு. ஒரு செங்கோண முக்கோணத்தில் அடிப்பக்கம் 4 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 3 சென்டிமீட்டர், சுற்றளவு காண். படம் வரைஞ்சிக்கணும், பரப்பளவு கேட்கல, நல்லா கவனிங்க. பரப்பளவு கேட்டால் அரை BH பயன்படுத்துகிறீங்க. சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ அடிப்பக்கத்தையும் செங்குத்து உயரத்தையும் வச்சு சாய்வு உயரம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் 3 பக்கத்தையும் நீங்கள் கூட்டி போட முடியும். இது இருசம பக்க செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். கூட்டி போட்டால் 10, 7, 10, 10ன்னு இருக்குது. மறுபடியும் அதை வந்து 2 விடை வந்திருக்கு. அதனால் அது வந்து 10, 7, 10 அது பிரிண்ட் மிஸ்டேக் இருந்தால் கூட எதானாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அது ஒரு உதாரணத்துக்கு அப்படி கொடுத்துருக்கோம். ஒரு இணைகரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாக இருப்பின், அது அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால்
அது சாய் சதுரமா, சதுரமா, சரிவகமா, எதுவும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 50வது கேள்வி, சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 120 டிகிரியா, 180 டிகிரியா, 90 டிகிரியா, 100 டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 50 வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் ஒரு முறை எழுதி அதன் பிறகு அந்த வினாக்களுக்கான விடைகளை இப்பொழுது நான் தருகிறேன். அதை நீங்கள் சரியாக எழுதி வைத்துக்கொண்டு நான் அந்த பிரிவை மட்டும் சொல்லிவிடுகிறேன். 1வது கேள்விக்கு விடை ஆ 6 9 வரும். 2வது கேள்விக்கு பி 100. 3வது கேள்விக்கு சின்னு வச்சுக்கோங்க அல்லது ஈன்னு வச்சுக்கோங்க, லெஸ் தென். 4வது கேள்விக்கு விடை 6. 5வது கேள்விக்கு விடை ஆ பிட்மாஸ், BIDMAS. அடுத்தது 6வது கேள்விக்கு ஆவண்ணா 31. 7வது கேள்விக்கு ஈஎன்னா எதுவும் இல்லை. 8வது கேள்விக்கு 2 + கூட்டல் 0 அதாவது இ அதுதான் சமம். 9வது கணக்குக்கு 4:5 ஆ. 10வது கணக்குக்கு ஆ 1/3. 11வது கணக்குக்கு ஆவண்ணா AD = BC. 12வது கணக்குக்கு இ 3. 13வது கணக்குக்கு இ 3. 14வது கணக்குக்கு ஆவண்ணா 280 டிகிரி. 15க்கு இ 40 50. 16க்கு ஈஎன்னா 24. 17க்கு ஈனா 5. 18க்கு ஆவண்ணா 1. 19க்கு ஈஎன்னா இல்லையாம். அதில் 2 ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. 20வது கணக்குக்கு ஈனா 1. 21ஆம் கணக்குக்கு ஆனா 12. 22ஆம் கணக்குக்கு ஆவண்ணா 86. 23க்கு ஆவண்ணா 1000. 24க்கு ஆனா 0.015 கிலோமீட்டர். 25க்கு ஈனா 70 மில்லிகிராம். 26க்கு ஞாயிற்றுக்கிழமை ஈனா. 27க்கு 27 ஆண்டுகள் 27 நாள்கள், மாதமே அதில் வரல. அடுத்தது 28வது கணக்குக்கு ஆ குறித்த விலை. வாங்கிய விலைன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லையா, அது குறித்த விலையிலேருந்து தான் நம்ம கழிக்கணும். 29வது கணக்கு ஆவண்ணா A + B > C. 30க்கு ஆவண்ணா தான் சமபக்க விரிகோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். 31க்கு ஈஎன்னா 10/11 லெஸ் தென் 9/10. அதுதான் இருக்கிறதுலையே. அதில் இந்த தவறான விடையை நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துங்க. 32வது கணக்குக்கு ஆ -3. 33க்கு ஆவண்ணா 112 சென்டிமீட்டர். 34க்கு ஆவண்ணா 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஹெக்டேருக்கு 10,000 மீட்டர் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. 35வது கணக்கு ஆனாவுக்கு 114 சென்டிமீட்டர். 36வது கணக்கு ஆவண்ணா 1/16. அதாவது பக்கம் 1/4 பங்காத மாற்றுறாங்க, சுருக்குறாங்க. பெரிய ஒரு சதுரம் 1 × 1, அதை கால் பங்குங்கிறதுனால 1/4 × 1/4 1/16 பங்கு பரப்பளவு மாறிடும். அதில் 16ல் ஒரு பங்கு தான் இருக்குன்னு அர்த்தம். 37வது கணக்கு ஈனா 2. 38வது கணக்கு ஈனா 65. 39வது கணக்கு ஈனா 100. 40க்கு ஆனா லெஸ் தென். 41க்கு ஈஎன்னா 12/5. 42க்கு ஆனா வருமானம், அதாவது கடல்லேருந்து கழிக்கிறப்ப என்ன ஆகுது கிடைக்கும் அது அப்படிங்கிறப்ப வருமானம். அதில் 43 ஆவண்ணா 2010. 44 ஈஎன்னா எதுவும் இல்லை. 45 ஆவண்ணா 2. 46 ஆவண்ணா 1971. 47 ஆவண்ணா 2. 48 ஈஎன்னா 12. 49 ஆனா சாய் சதுரம். 50 ஈனா 90 டிகிரி. அந்த இடையே உள்ள கோணம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம், அந்த கோணம் 90 டிகிரி, ஈனா 90 டிகிரி. இந்த கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்குறேன். அது மாதிரி கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் இருக்கிறீங்க தேர்வு தரத்துக்கு அப்படிங்கிறதுனால இதை சில பேர் கேட்பதற்காக கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கு எளிதான வேலை தான். நீங்கள் விடை எழுதி அனுப்புனா திருத்துறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்கும் இல்லைங்களா, நீங்களே திருத்திக்கலாம். அப்படி ஏதாவது தேவைப்படாமல் சந்தேகமாக இருந்துச்சுன்னா எழுதி விடை அனுப்புங்க, நான் வேணால் திருத்தி தரேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த வினாத்தாள் தயார் பண்ணுறதுக்கு எனக்கு 3-4 மணி நேரம் தேவைப்படுது. அதை மறுபடியும் வீடியோவில் பதிவு பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஆனால் நீங்கள் இதில் உங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால்தான் வெற்றி என்ற அந்த உன்னதமான உச்சத்தை அடைய முடியும். இதை எப்போயுமே ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு தெரியாதில்லை, புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் முயற்சி பயிற்சி இரண்டும் எடுக்கணும். வெறும் பயிற்சி எடுத்துருந்தாலும் சும்மா ஏதோ ஏனோ தானோ உட்காந்துட்டு கொட்டாய் விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. முயற்சியோடு இருக்கணும் பயிற்சி. அதனால் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நல்லா அந்த தேர்வை எழுதுங்க. இந்த தேர்வு எழுதுறவங்க. ஆனால் இது என்றைக்குமே யூடியூப்பில் லிங்க்கில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் இதை விடையை சரி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.